ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சென்டம் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுவும் எஸ்பெஷலி எக்கனாமிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ல சென்டம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இல்லப்பா எனக்கு சென்டம் எல்லாம் வேணாம், நான் ஜஸ்ட் ஏதோ வந்து ஒரு 80+ ஒரு ஆவரேஜ் மார்க், ஒரு டீசன்ட் மார்க் எடுத்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்காக ஒரு சீரியஸான ஸ்டடி பிளான். நீங்க ஒரு 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ல எப்படி நம்ம சென்டம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் தான் இது. ஸோ யூஸ்வலாக எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், ரிப்பீட்டடாக நான் சொல்லிட்டே இருக்கிறது தான் ஆல்வேஸ் டயக்ராம்ஸ். இதை நம்ம கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தியரி எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதுக்கப்புறமா ஈக்குவேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கு வர அந்த சின்ன சின்ன அந்த XY 3 4 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே மேட்டர் சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி டயக்ராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மேட்டர். ஏன்னா டயக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின்லையுமே 5 மார்க்ஸ் கான்ஸ்டிடியூட் ஆகுது அப்படின்னா அதுல 3 மார்க்ஸ் நம்மளுக்கு டயக்ராமா தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்கமிங் டேஸ் நம்மளுக்கு வந்து இப்போ we are in August 2nd week. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு September 2nd week கிட்ட வந்து டேட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேர்லி கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக ஒரு 30 days கிட்ட தான் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ எப்படி நம்ம இந்த டைம் ஃப்ரேம்குள்ள ஈஸியாக எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக குட்டி ரோட் மேப் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வந்து வீக்லி டார்கெட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். யூஸ்வலா ஒரு வீக்குக்கு வந்து நீங்க ஒரு 2 சாப்டர் டார்கெட் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவன் நீங்க இது வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ணல, நான் இப்பதான்ப்பா ஸ்டார்ட்டே பண்ண போறேன், கேன் ஐ டூ தட் அப்படின்னு கண்டிப்பா உங்களால முடியும். நீங்க வீக்லி டார்கெட் 2 சாப்டர்ஸ் வச்சுக்கோங்க. ஏன் நான் டெய்லி டார்கெட் கொடுக்கல அப்படின்னா, தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் இருக்கு, காமர்ஸ், அக்கௌண்டன்சி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிசினஸ் மேத், வாட் எவர் யூ ஹேவ் ஆப்டட் ஃபார், இது எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டைம் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லியும் 6 சப்ஜெக்ட் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்றதுனா சும்மா நம்ம பேசுறது தான். பட் இட் ப்ராக்டிகலி won't work out. அதனால நீங்க வீக்லி 2 சாப்டர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஹார்ட்லி அந்த 2 சாப்டர்ஸுக்கு யூ ஸ்பெண்ட் அண்ட் ஹவர் ஃபார் ஈச் சாப்டர். அப்போ உங்களால அது டீட்டெயிலாக படிச்சு முடிக்க முடியும். அது போக நீங்க என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு 15 minutes உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருந்து நீங்க வந்து கான்செப்சுவலா படிக்க பாருங்க. அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. இங்க வந்து ரீடிங் அப்படின்னு நான் சொல்றது வந்து கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றது தான். இதுக்கப்புறமா 30 minutes வந்து நீங்க படிக்கிற எல்லாத்தையும் உட்காந்து எழுதி பாருங்க. உட்காந்து எழுதி பார்த்தா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும், டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதனால ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த ஒரு 5 minutes என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் படிச்ச எல்லாத்தையுமே திரும்ப வந்து ரீகேப் பண்ணுங்க. டெய்லி வந்து படிக்கிறத நம்ம ரீகேப் பண்றது தான், ரிவிஷன் பண்றது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா லாஸ்ட் இருக்கிற ஒரு 30 minutesல previous year question papers, either it can be a public paper or quarterly paper. நீங்க வந்து 100 learning app ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ல வந்து ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே சொல்யூஷன்ஸோட நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்க வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்பெண்ட் சம் டைம், அதுக்காக ஒரு 30 minutes கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க வீக்லி 2 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா 4 weeks போல உங்களால எல்லா 8 சாப்டர்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நீங்க 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு எக்ஸாம் இல்லைங்கிறதுக்காக ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்க வேணாம். தீஸ் ஆர் த பேஸ் ஃபார் லைஃப். இந்த பேசிக்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ரகிள் ஆகும். உங்களோட எய்ம் என்னவா இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். அதனால கண்டிப்பா கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்பயுமே நான் யோசிச்சு சொல்றது என்னன்னா, உங்களோட ஓன் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஓன் நோட்ஸை உங்களுக்கு புரியுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க எக்ஸாம் டைம் போகும்போது இப்படி திரும்பி பார்த்துட்டு போறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி PYQs கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அந்த PYQஸோட ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல தைரியமா உங்களால அட்டம் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்றது உங்களுக்கு பெரிய விஷயமா இருக்காது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எக்கனாமிக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே ஒரு இட்ஸ் லைக் நம்மளால உள்ள போனா தாண்ட முடியாதது எதுவுமே கிடையாது. எக்கனாமிக்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சப்ஜெக்ட். இது வந்து ஒரு காமன் சென்ஸ். உங்களுக்கு எவ்வளவு காமன் சென்ஸ் இருக்கு அப்படிங்கறது அண்டர்ஸ்டாண்டிங் வித் எக்கனாமிக்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே டே டு டே லைஃப்ல இருக்கிற டிமாண்ட், சப்ளை, ப்ராடக்ட் எக்லிபிரியம், ஒரு கன்சூமர் அனாலிசிஸ் இல்ல ப்ரொடக்ஷன் அனாலிசிஸ், இது எல்லாமே உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க பாக்குறது தான். ஸோ இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட்ஸ் மோர் மெரிலி அ காமன் சென்ஸ். அண்ட் நீங்க கான்செப்ட்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்டம் ஸ்கோர் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்காது எக்கனாமிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல. ஸோ உங்களை நம்பி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன ரிசல்ட் அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.